திருச்சி அரியமங்கலத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் மகன் வெட்டி கொலை. துப்பாக்கி அறியாளர்களுடன் அந்த மர்ம கும்பல் தப்பி ஓட்டம். திருச்சி அரியமங்கலத்தில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் பட்டப்பகுதியில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் திடீனாரைச் சேர்ந்தவர் கேபிள் சேகர். இவர் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளராகவும் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராகவும் பதவி வகித்தவர். இவரது மனைவி கைல்விழி சேகர். இவர் முன்னாள் திருச்சி மாநகராட்சி அதிமுக கவுன்சிலராக பதவி வகித்தவர். மேலும் இவர்கள் கேபிள் தொழில் செய்து வருகின்றனர், பன்றியும் வளர்த்து வருகின்றனர். கேபிள் சேகரின் மகன் முத்துக்குமார் வயது 27, டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்துள்ளார். பன்றி வளர்ப்பதை இவர்கள் குடும்பத்திற்கும் கேபிள் சேகரின் சகோதரர் பெரியசாமி குடும்பத்திற்கும் இடையே முன்னுரிமை தொடர்ந்து இருந்து வருகிறது. தொழில் போட்டியில் ஏற்பட்ட தகராறில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கேபிள் சேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த முன்விரோதம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் திருச்சி அரியமங்கலம் எஸ்ஐடி பேருந்து நிறுத்தம் அருகே இன்று காலை சுமார் 11 மணி அளவில் பட்டப்பகுதியில் முத்துக்குமார் சராமரியாக ஓட விரட்டி வெற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கியுடன் வந்த சில மர்ம நபர்கள் அவருடைய முகத்தை வெட்டி செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து திருச்சி மாநகர அரியமங்கலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தை இருந்து சென்று முத்துக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் முதல்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக மற்றும் முன்னுரிமத்தின் காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இறந்த முத்துக்குமாரின் கொலை சம்பந்தமாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இறந்து போன முத்துக்குமார் மீதும் பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கொடூர கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.